மக்காத குப்பைகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமா? தினமும் ஒரு வீட்டு வாசல குப்பை கட்டுறோம். இன்னைக்கு யார் வீட்டு வாசல் குப்பை கட்டுறோம்? ஆஹா, கோபால் வீடு வாசல் குப்பையாக இருக்கு. தினமும் ஒரு வீட்டு வாசல குப்பை கட்டிடாதா? எப்படி விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஊர் தலைன்னு சொல்ல புகார் கொடுக்க வேண்டாம். ஊர் மக்கள் தேவைப்பட என்னென்றால் எல்லாரும் ஆதரவிலும் என்ற கோபாலத்து ஆதரவிலும் யாருக்கு பேர் கொண்டால் என்று கோபாலத்திலும் என்று புகார் கொடுத்துள்ளார். சொல்லு, நான் பார்த்து கொள்கிறேன். தலைவரே தலைவரே வந்துங்க. இந்த ரோல கொஞ்சம் குடு. இப்ப வேலை இல்ல. இந்த ரோல கேட்க முழுத்தா இத கொஞ்சம் குடு. தலைவரே தினமும் ஒரு வீட்டு வாசலில் எவ்வளவு தான் குப்பை கொடினான் என்று கோபால் வீட்டு வாசலில் குப்பை கொடினான். அவன் யாரும் கண்டுபிடிச்சு தக்க தண்டனை கொடுங்க தலைவரே. ரொம்ப கவனமா டீல் பண்ணி கூட்டத்தை கழிச்சு விடணும். நடந்து பஞ்சாயத்து. கோபால் யார் என்று சொல்றானா அவன் பின்னாடி பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறான். என்னடா கோபால்? நான் எழுதி வைக்கிறேனா? நீ என்ன நினைக்கிறேன்னு அப்ப நான் மட்டும் பஞ்சாயத்துக்கு சொல்ல கூடாதா? பஞ்சாயத்துக்கு சொல்லக்கூடாது. பஞ்சாயத்துக்கு சொல்ல அவனுக்கு உரிமை இல்லை. நீ ஏதாவது சொல்லிவிட்டு போயிடு. அதை அனுப்பிக்காது. அவனானா பஞ்சாயத்துல உட்கார போது மேடு போ. அப்ப நான் பஞ்சாயத்து சொல்ல நானும் வந்ததுன்னு பாக்குறேன். நீ ரொம்ப பேசுற. நீ உட்கார்ற வடிவேலு. நீ சொல்லுடா கோபால். தலைவரே அது வந்துங்க. இன்னைக்கு வீட்டு வாசல்ல யாரும் குப்பை கட்டல. முன்னாடி யார் குப்பை கட்டிடுறாங்க அப்ப சொல்லணும் இல்லையா? அதுதான் நான் ரொம்ப நேரமா கேட்கிறேன். சொல்லுடா கோபால். பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேக்குறாரு. நீ வந்த விஷயத்த சொல்ல மாட்டா? சொல்லுடா கோபால். ஊர் மக்கள் தெரியும் என்னென்றால் எல்லாரும் வீட்டு வாசலையும் கோபால் வீட்டு வாசலையும் அனைவரும் வீட்டிலையும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து வைத்து ஊரில் பஞ்சாயத்து குப்பை வண்டி வரும். அது தனித்தனியாக கொட்டவும். அதை விட்டு அடுத்த வீட்டு வாசலில் குப்பையை கொட்டுவதும் தள்ளுவதும் கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதனால் காற்று மாசுபடுகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை புதைப்பதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது. இப்பயாச்சும் சொல்லுடா கோபால். வீட்டு வாசலில் குப்பை கொட்டது யாரு? தலைவரே வீட்டு வாசல்ல யாரும் குப்பை கொட்டல. நான் குப்பை கொட்டிதான் கண்ணு தலைவர். நான் பஞ்சாயத்து கூட தப்புனேன்னு என்ன மன்னிச்சு விடுங்க தலைவரே. ஏதோ ஒன்னா பஞ்சாயத்தை கூட்டி விட வேண்டியது. பஞ்சாயத்து முடிஞ்சு விட்டது. போங்க. சந்தேகமா இருக்கு. நீதான் அந்த குப்பையை கொட்டி போய் நினைக்கிறேன். என்ன பஸ்? என்ன பஸ்? இந்த பஞ்சாயத்தை கலைக்கு நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். போ போ.
வடிவேலு, எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் அவனை யாராலையும் ஒண்ணும் பண்ணாது. போ போ.